அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 25/4/2024, அதாவது சித்திரை மாதம் 12ஆம் தேதி, வியாழக்கிழமை. பிரதமை திதி காலையில் 6:46 வரையில், அதற்கு மேல் துதியை திதி, அதே மாதிரி விசாக நட்சத்திரம். ராகுகாலம் மத்தியானம் 1:00லேருந்து 3 வரை, யமகண்டம் காலை 6:00லேருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10:00லேருந்து 11:00 வரை. இந்த சந்திராஷ்டமம் நடக்கக்கூடியது மீன ராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் மஞ்சள், சந்தனம், பிஸ்கட் கலர், அந்த மாதிரி. போடக்கூடாதது பிங்க். அதே மாதிரி சாப்பிடுறது அந்த சித்ரான்னம், கேசரிபாத், அந்த மாதிரிப்பட்டதுகளை சாப்பிட்லாம். நண்பர்களே, நான் இந்த ஜோதிட குறிப்புகள், அது கேரக்டர் ஸ்டடி, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு 40 வருஷம் அனுபவத்தில் உள்ள படித்தது, அனுபவத்தில் பார்த்ததெல்லாம் திரட்டி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். விசாரித்த பதில் யாருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியலை. இன்ட்ரெஸ்ட் இல்லாத நான் எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணி சொல்கிறது? ஸோ வருத்தமான இதயத்துடன், கனத்த இதயத்துடன் அதை நிறுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். முதலில் நம்ம மேசராசியை பற்றி பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு நினைத்தபடியே நடக்கிறது. ஓகே. அதே மாதிரி செய்கிற வேலை எதாக இருந்தால் கூட நளினமாக நீட்டாக செய்கிறீங்க. அடாவடி வேலை பண்ணுறதில்ல. லக்ஸுரியான லைஃப் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், பணவரவு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறீங்க, அன்பு செலுத்துகிறீங்க. அதே சமயத்தில் அந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இன்று ஓரளவு நல்ல லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு நல்லா வருது. அதை வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைத்துக்கிட்டு இருக்கிறவங்க, போனால் நல்ல வாழ்க்கை மேம்படுத்திக்கலாமவங்க தாராளமாக அதற்கு முயற்சி பண்ணுங்க. அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுதீங்க. துணிமணி, அந்த ஃபோனு, அது இதுன்னு ஆடம்பர பொருட்கள்லாம் நிறைய வாங்குறீங்க. ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எப்பவுமே ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ என்னமோ தெரியாது. ஆதாயம் அதே மாதிரி எப்படின்னா, போலீஸு, மிலிட்ரி துறையில் உள்ளவங்கள் மூலம் ஆதாயம் வருகிறது. கணவன் மனைவி பிரச்சனையின்றி சுமூகமாக போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு மகனோட படிப்பு சம்பந்தமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், நல்ல இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. போகிறது வரதெல்லாம் அது கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது. கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் பண்ணுறீங்க. புதிய நண்பர்கள் ஒருத்தர் அறிமுகமாகிறாரு, ரொம்ப நல்ல மனிதர், புதிய நட்பு கிடைக்கிறது. பெண்கள் மூலம் பணவரவு, தொழில் நல்லபடியாகவே நடக்கிறது. அதற்கு அடுத்து கடகராசி. டெக்ஸ்டைல்ஸு, ட்ராவல்ஸு, பேயிங் கெஸ்ட் நடத்துறது போன்ற துறைகளில் புதிய தொழில்கள் ஆரம்பிக்க நன்று. புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது, என்னது செய்யலாம்னு யோசிக்கிறீங்க. இந்த துறையில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு வந்தால் தாராளமாக செய்யலாம், மிக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டை ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணி புது திரைச்சிலை, அந்த சீனரி சிகினரிஸ்லாம் வச்சு ரொம்ப அழகுபடுத்துகிறீங்க. பணவரவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. பெற்றோர்கள் உடம்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றிடுவீங்க. எங்கே இருந்தால்தான் பணம் வந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தேவைக்கு மேலேயே பணவரவு இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் மிச்சம் பிடித்து வைத்துக்கொள்ளலாம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறது. அதாவது அந்த எலெக்ஷனில் போட்டி போடுறவங்க கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க.
மேலிடத்து சப்போர்ட்டு உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக தான் இருந்துக்கிட்டீங்க. நீங்கள் அந்யோன்யமாக இருந்தால் கூட சந்தித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூட நேரம் கிடைக்கிறதில்ல. அப்படி அதாவது வெளியே சுற்றுறது, வேலையில் இன்வால்மெண்ட்டோடு செய்கிறதுனால அதுலேயே வேலையிலே மூழ்கிறீங்க. அடுத்து கன்னியா ராசி. பணவரவு கொஞ்சம் டல்லாக ஆயிடுச்சு. குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. அப்பாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து சரியாயிருது. கண்ணு ரைட் ஐ வலது கண்ணில் சின்ன வலி, உறுத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்லது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் இன்னும் தள்ளிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. சரியாக செட் ஆகிறது இல்லை. சாப்பிட்றதுக்கே இஷ்டம் இருக்கிறதில்ல. சாப்பாடு மேலே ஒரு வெறுப்பு தான் வந்துக்கிட்டு இருக்குது. மனக்குழப்பம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. இந்த ஒரு நாள் நாளை மத்தியானம் வரைக்கும் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு, அதற்கு மேலே எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு கடந்த 10 நாட்களாகவே அடிக்கடி உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கடன் வாங்கி வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. கடன் வாங்கி வாங்க வேண்டாம், இது அட்வைஸ். தொழில் மற்றவர்கள் பார்வையில் நல்லா நடந்தால் கூட லாபம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவு பிரச்சனைகள் என்னாலும் வெளியே வந்துடுதீங்க. வெளியே செய்யும்போது ரொம்ப ட்ரிம்மாக பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட உடைய பாடியில் எங்கே வச்சு உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, சந்தோஷம் இருக்குன்னு யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்கே நல்லா வெளியே நல்லா நீட்டாக தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து விருச்சிக ராசி. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் சுமாராக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு இன்வால்மெண்ட்டு கம்மியாகவே இருக்கிறது. வேண்டாத செலவு கம்மியாயிடுச்சு. வேண்டாத செலவுகள் குறைந்து விட்டது. மாமா வர்க்கம், அதாவது தாய் மாமா, அம்மாவோட பிறந்த மாமா வர்க்கத்தில் உள்ளவங்களோட சேர்ந்து ஒரு விழாவில் பார்க்குறீங்க. அதனால் கொஞ்சம் அவங்களோட சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. பொறுமை அவசியம், படபடன்னு பேச வேண்டாம். அடுத்து தனுசு ராசி. வேலையில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நண்பர்கள் உதவி பண்ணுறாங்க. லாபம் கூட ஓரளவு பரவாயில்லை. ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரயாணத்தை கொஞ்சம் தவிர்க்கவும். எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு கற்பனை ஊற்று ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு எதையும் எழுதலாம்ங்கிறது மாதிரி வருது உங்களுக்கு. குழந்தைகள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மகர ராசி. வீட்டை மாடிஃபை பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உத்தியோகத்தில் கூட நல்ல பெயர், தேவையான பணம் அளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அழகான பெண்ணுடன் திருமணம் நிச்சயமாகிறது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் செட்டில் ஆகிடுது. பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு சாமிங் பர்சனாலிட்டி உள்ள பொண்ணோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுது. அதனால் புதிதாக எதையும் கற்றுக்கணுங்கிறதுல ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடுது. அடுத்து கும்பராசி. வரவும் செலவும் சரியாக இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வாங்க போகிற அசையா சொத்துக்களை உங்கள் பேரில் மட்டும் வாங்க வேண்டாம். குழந்தைகள் பேர்லையோ இல்லை மனைவி பேரில் ஜாயிண்ட்லேயோ வாங்கிக்குவாங்க. பெற்றோர் சுற்றத்தினர் வீட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பா அம்மாவை பார்க்க முடியல, பேச முடியறதில்லை. வந்துடுவாங்க. இப்போதைக்கு வெளியூரில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மீன ராசி. பேச ஆரம்பித்தா நிறுத்தாமல் நான் ஸ்டாப்பாக பேசுகிறீங்க. சாமானியமாக பேச ஆரம்பிக்கிறது இல்லை. ஆமாம், சுமையாக தூக்கிக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி தான் உங்களோட இது. நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை வச்சு தான் நீங்கள் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உத்தியோகத்தில் கூட நல்ல பேர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மனசில் தான் கொஞ்சம் விரக்தி. என்னடா எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட ஒரு லெவலுக்கு மேலே போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் உங்கள் ஜாதகத்துக்கு 35 வயதுக்கு மேலே மிகப்பெரிய முன்னேற்றம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி பெறுவீர்கள்.